ராசிக்கு யோகாதிபதியாக இருந்தாலும் லக்ன யோகாதிபதியாக வந்தால் தான் குரு நன்மை செய்வார். ஏன்னா முழுமையான சுபகிரகம் சொல்லக்கூடியவர். ரிஷப லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கும் முழுமையான நன்மைகளை செய்ய மாட்டார். அதே மாதிரி கும்ப லக்னத்துக்கும் மகர லக்னத்துக்கும் முழுமையான நன்மைகள் கிடையாது. முழுசாக 16 வருஷமும் நன்மை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்கள் சுய ஜாதக இருப்பை பொறுத்து முதல் 10 வருஷம் நல்லது பண்ணிட்டு வருது அப்படின்னாக்கா பின்னாடி 6 வருடங்கள் கஷ்டத்தை கொடுக்கும். முதல் 10 வருடம் கெடுபலன்கள் கொடுத்துட்டு வருது அப்படின்னாக்கா பின்னாடி 6 வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துரும். நீ அப்படிதான் எடுத்துக்கணும். ஒரு சில பேருக்கு 16 வருடங்களும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வரும் இந்த குருதசைங்கிறது. இது சுயஜாதகம் சொல்லணும். இப்போ 7.5 சனி ஆரம்பிச்சிச்சு. 12ஆம் இடத்துல சனி பகவான். இந்த 12ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் இப்போ குரு தசை நடக்குது. இந்த குரு தசையில் ஒரு சில விரயங்கள் இப்போயே கொடுக்க ஆரம்பிச்சிருப்பார். செலவுகள் உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி. ஒரு வேலையில் இருக்கிறீங்களா, அந்த வேலையில் கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுத்துருக்கும், இடமாற்றங்களை கொடுத்துருக்கும். இந்த 7.5 சனியில் ஒரு சிலர் தொழிலில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். அந்த கடன் இப்போ 7.5 சனி வருது அப்படின்னாக்கா குரு தசை. 7.5 சனிக்கு குரு தசை அப்படிங்கிறது நட்பு கிரக தசை. உங்களுக்கு அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது, அப்படியே பலன்களை மாற்றி கொடுக்கும். 3ஆம் இடத்துல குரு, முயற்சி ஸ்தானத்தில் குரு. நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய அனைத்து விதமான காரியங்களும் வெற்றியாகும். இப்போ சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீட்டில்.